ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ சினிமாஸில் ரிலீஸ் ஆன ஜாரா ஹட்கே ஜாரா பச்கே அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் விக்கி கௌஷல், சாரா அலி கான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் லக்ஷ்மண் உடேக்கர். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் விக்கி அண்ட் சாரா இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு வீட்டில் பெருசாக ப்ரைவசியே இருக்காது. ஏன்னா சின்ன வீடு அண்ட் கூட நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரைவசியே இல்லாமல் ஹாலில் தான் தூங்குவாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு வேற நம்ம ஒரு வீடு வாங்கி போகணும், நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கணும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுக்கான முயற்சியும் எடுக்கிறாங்க. பட் ஆனால் பெரிய பண வசதி அவங்களுக்கு இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, இந்த ஸ்கீம்ல வீடு தருவாங்க கவர்மெண்ட்டே அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால அதை அப்ரோச் பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு தெரியுது சில கிரைட்டீரியா இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் வீடு கொடுக்கும் அப்படின்னு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கவர்மெண்ட்ல கிளர்க்கா வேற பாக்குற ஒருத்தர் என்ன வந்து மீட் பண்ணுங்க, நான் வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறாங்க. ஒரு சில வழிகள்லாம் சொல்லி பாக்குறாரு, ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கடைசியா ஒரு வழி சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிடுங்க, அப்போ பொண்ணு பேர்ல இந்த மாதிரி வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதையும் நம்பி இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க சொன்ன மாதிரியே வீடு கிடைச்சதா, இவங்க டிவோர்ஸ் பண்ணவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது விக்கி கௌஷலோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்தது வழக்கம் போல. ஆனா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா சாரா அலி கானோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி ஷரீப் ஹாஷ்மி வந்து ஒரு வாட்ச்மேன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சில இடத்துல ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா டுவர்ட்ஸ் த எண்ட்ல உங்க வீட்டுல ஒரு அத்தை கேரக்டர் எப்பவுமே தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனா அந்த அத்தை கேரக்டருக்கும் எமோஷனல் எலிமெண்ட் ஃபைனலா வச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த வீடு நமக்கு கடைசி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து இவங்க கான்வர்சேஷன் சீன் நடக்கும். அந்த சீனும் நல்லாவே இருந்தது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த தேராவாஸ்தே பாட்டு வந்து ரொம்பவே ஹிட், சில அவார்ட்ஸ் கூட வாங்கிச்சது. இந்த படத்துல அந்த சீன் சீக்வன்ஸ்ல இன்னுமே நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இதுல தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஆரம்பத்துல வீடு வாங்குறதுக்காக இவங்க படுற ஸ்ட்ரகிள், அதுல நடக்கிற சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாமே ரசிக்கும்படியா இருந்தது. ஆனா போக போக இதே விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு நிறைய சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போரிங்கா போச்சுது. கிளைமேக்ஸும் ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட்ல முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக திணிச்ச மாதிரி இருந்தது சில சீன்ஸ். அதுவும் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசென்டான மூவி தான். சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒன் டைம் நீங்க கட்டாயம் பார்க்கலாம் ஃபேமிலியோட. எந்த அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லை. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.